தினமொரு பரிகார ஸ்தலம். தலைவலி தீர்க்கும் ஸ்தலம். வாழ்வில் ஏற்படும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு. அந்த தீர்வை சொல்வதே இந்த நிகழ்ச்சியாகும். பலரும் பல காலமாக பலன் பெற்ற அரிய பரிகாரங்களையும் அது சார்ந்த ஆலயங்களையும் தினம் ஒரு பரிகார ஸ்தலம் நிகழ்ச்சியில் தினமும் கண்டு வருகிறோம். அதில் இன்று தலைவலி, தலை சம்பந்தமான பிரச்சனைகள் இருப்பவர்கள் தரிசிக்க வேண்டிய ஸ்தலத்தை பற்றி காண இருக்கின்றோம். இத்தலத்தின் சிறப்புகள். பஞ்ச நடன சபைகளில் சித்திர அம்பல ஆலயம். அரியும் அரணும் ஒன்று என்ற அகத்தியர் அதிசயம் நிகழ்த்திய ஆலயம். அகத்தியர் சித்தருக்கு ஈசன் தனது திருமண காட்சியை காண்பித்து அருள் புரிந்த ஆலயம். திருஞான சம்பந்தர் மாணிக்க வாசகரால் பாடல் பெற்ற ஸ்தலம். ஆம் நேயர்களே, இன்று நாம் தரிசிக்க இருக்கும் ஆலயம் தென்காசி மாவட்டத்தில் குடிக்கொண்டிருக்கும் அருள்மிகு குற்றாலநாதர் ஆலயம். இத்தல மூலவர் பெயர் குற்றாலநாதர். அம்பாள் திருநாமம் குழல்வாய் மொழி. ஸ்தல தீர்த்தம் சிவமது கங்கை. ஸ்தல விருட்சம் குறும்பலா. முன்னொரு சமயம் 33 தேவர்களும் சிவ பார்வதி திருமணத்தை காண்பதற்காக கைலாயத்தில் ஒன்று கூடினார்கள். அதனால் பூமியின் சமநிலையானது பாதிக்கப்பட்டு வடக்கு தாழ்ந்தும் தெற்கு உயர்ந்தும் காணப்பட்டது. அதை சமன் செய்திட ஈசன் அகத்தியரை தென் திசைக்கு அனுப்பி வைத்தார். அகில உலகமும் கண்டு கொண்டாடி மகிழும் சிவபார்வதி திருமணத்தை தன்னால் காண முடியாமல் போனதே என்ற குறை அகத்தியர் மனதில் கவலையாய் உருவெடுத்தது. இதை அறிந்த சிவபெருமான் கைலையில் நடைபெறும் திருமண விழாவை அகத்தியருக்கு பொதிகையிலேயே காட்டி அருள்வதாக வாக்களித்தார். அதனால் அகத்தியரும் தென் திசையை நோக்கி மனமகிழ்ச்சியுடன் பயணித்தார். தென் திசையை நோக்கி வந்த அகத்தியர் குற்றாலத்தின் அழகையும் பசுமையான இயற்கை சூழலையும் மழை சாரலையும் கண்டு மகிழ்ந்தார். பின்னர் குற்றால அருவியில் குளித்துவிட்டு அருகில் இருந்த ஆலயத்திற்கு செல்ல முடிவெடுத்தார். ஆனால் அன்றைய நாளில் சிவ வைணவ பேதத்தால் அகத்தியருக்கு கோவில் உள்ளே செல்ல அனுமதி மறுக்கப்பட்டது. தனக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை எண்ணி மனம் வருந்திய அகத்தியர் முருகப்பெருமானிடம் தனது மனக்குறையை கூறினார். உடனே முருகப்பெருமான் அகத்தியரிடம் வைணவ சின்னங்களை தரித்தபடி கோவிலுக்குள் செல்லுமாறு ஆலோசனை வழங்கினார். அகத்தியரும் அப்படியே செய்தார். அது மட்டுமல்லாது உலக மக்களுக்கு சிவனும் ஹரியும் ஒன்றுதான் என்னும் தத்துவத்தை உணர்த்த அந்த ஆலயத்தை சிவாலயமாக மாற்றி அமைத்தார். அந்த ஆலயம்தான் குற்றாலநாதர் ஆலயம். கைலாயத்தில் சிவபார்வதிக்கு நடந்த திருமண காட்சியை அகத்தியர் குற்றாலத்தில் இருந்தபடியே கண்ணார கண்டு களித்தார். சிவபெருமான் திருநடனம் புரிந்த ஸ்தலங்களில் மிக முக்கியமானதாக கருதப்படுவது 5. அவற்றில் இதுவும் ஒன்று. இது சித்திர சபை ஆகும். இந்த ஒரு கோவிலை தரிசித்தாலே பஞ்ச நடன சபைகளையும் தரிசித்த புண்ணியம் கிடைக்கும் என்கிறார்கள். இத்தலத்தில் இருக்கும் பராசக்தி பீடம் மிகவும் சக்தி வாய்ந்ததாகும். மாங்கல்ய தோஷம் இருப்பவர்கள் மற்றும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு தரப்படும் குங்குமத்தை தொடர்ந்து நெற்றியில் வைத்து வர விரைவில் நலம் பெறலாம் என்கிறார்கள். இத்தலத்தில் ஈசனுக்கு தைல காப்பு அணிவிப்பது வழக்கம். அந்த தைல காப்புக்கு அதீத சக்தி உண்டு என்கிறார்கள். மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் தலைவலி, ஒற்றை தலைவலி அல்லது பொடுகு உள்ளிட்ட பிரச்சனைகள் இருப்பவர்கள் அந்த தைல காப்பை வாங்கி செல்கிறார்கள். நீண்ட நாள் தலைவலியால் பாதிக்கப்பட்டவர்கள் பௌர்ணமி நாளில் இங்கு வந்து அருவியில் குளித்துவிட்டு சிவபெருமானை தரிசித்தால் பிரச்சனைகள் தீர்வதாக பக்தர்கள் கூறுகிறார்கள். அடுத்து நாம் காண இருப்பது இன்றைய பரிகாரம். இது ஒரு அரிய பொக்கிஷம். அதனால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய பரிகாரத்தில் தீராத பகை தீர என்ன பரிகாரம் என்று பார்க்கலாம்.
பணியிடத்திலோ அல்லது தொழில் செய்யும் இடத்திலோ வஞ்சகர்களால் பாதிப்படைய நேர்ந்தால் 9 புதன்கிழமைகள் சனி ஓரையில் யோக நரசிம்மருக்கு அர்ச்சனை செய்து சக்கரத்தாழ்வாருக்கு 8 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் பகை நீங்கும் என்று கூறப்படுகிறது. நேயர்களே, மீண்டும் நாளை தினமொரு பரிகார ஸ்தலம் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு கோவிலை தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம். தலைவலி தீர்க்கும் ஸ்தலம். தினமொரு பரிகார ஸ்தலம்.